கொடுத்தது 37,000, ஏத்தன கடன் 2,72,000, கொடுத்தது 20 ரூபா, எடுத்தது 150 ரூபா. இத வந்து திராவிட மாடல் அரசுன்னு சொல்றதுங்களா, ஃப்ராடு மாடல் அரசுன்னு சொல்றதா? நீங்களே சொல்லுங்க. நேற்று பாஜக திருமுனை கூட்டத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுக அரசை ஃப்ராட் மாடல் என கூறி விமர்சனம் செய்துள்ளார். உங்களுக்கு 1000 ரூபாய் 32 மாசம் கொடுத்தீங்க, அதுல 28 மாசம் கொடுக்கல. 32,000 5,000 ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 37,000 ரூபாய் ஐயா நம்முடைய தாய்மார்கள் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. பொங்கல் தொகுப்பு மாசம் 1000 ரூபாய். 5 ஆண்டுகள்ல எத்தனை நாள் இருக்கு? 1825 நாள். அப்ப நான் 37,000 1825 வகுத்து பார்க்கிறேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் வந்திருக்கு. 20 ரூபாய். 1825 நாள் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் கொடுத்ததாக கணக்கு தான். 1825 நாள் 37,000. ஆனா எவ்வளவு கடன் ஏற்றிருக்காங்க? 2,10,000 ரூபாய் ரேஷன் கார்டின் மீது இருந்தது. 4,82,000 ஏற்றி இருக்கிறாங்க. எவ்வளவு ஏற்றிருக்காங்க ஐயா? 2,72,000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டின் மீது கடனை ஏற்றி இருக்கிறாங்க. கொடுத்தது 37,000, ஏத்தன கடன் 2,72,000, கொடுத்தது 20 ரூபா, எடுத்தது 150 ரூபா. இத வந்து திராவிட மாடல் அரசுன்னு சொல்றதுங்களா, ஃப்ராடு மாடல் அரசுன்னு சொல்றதா? நீங்களே சொல்லுங்க. 1825 நாள்ல 20 ரூபாய் கொடுத்து விட்டு மொத்த கடனை 2,72,000 உயர்த்தி, அந்த 2,72,000 அதே 1825 போட்டா ஒரு நாளைக்கு 150 ரூபாய்ங்க ஐயா. 150 ரூபாய் தினமும் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடனை ஏற்றி கொடுத்தது 20. அப்ப 130 ரூபாய் உங்கள்கிட்ட இருந்து அட்டையை போட்டிருக்காங்க. அதனால்தான் இதை ஃப்ராடு மாடல் அரசு என்று சொன்னால் மட்டும்தான் இது சரியாக இருக்கும். அதனால எந்த விதமான மாயாஜாலத்துக்கு நீங்க நம்பிடாதீங்க. எப்பவுமே இதை வந்து சைக்காலஜியில சொல்லுவாங்க, 5 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். 5வது வருஷத்துல கடைசி வாரத்துல ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா நாம் அந்த 4.5 வருஷத்தினுடைய துன்பங்களை மறந்துடும். இந்த முறை இது போல் நடக்க கூடாது. 5,000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்ப கொடுத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.